Hi guys, this is Jagan from Seven Suns Trading Academy. நம்ம அந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேஸ்லாம் ஒன் பேக் ஒன்று நம்ம அனலைஸ் பண்ணி வந்து பார்த்துட்ருக்கோம். அதுவும் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். எங்கே பை அண்ட் செல்ஸ் நம்ம போய்க்கலாம் அப்படின்றத பற்றி எஸ்எம்சி கான்செப்டில் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? நம்மளுடைய மார்ச் பேட்ச் பார்த்தீங்கன்னா 23rd செகண்ட் பேட்ச். ஓகேங்களா? 23rd வந்து ஸ்டார்ட் ஆகுது. 15 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? வந்து ஜாயின் பண்ணிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 15 சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா EURUSD பார்க்க போகிறோம். ஸோ EURUSD இந்த சப்ளை மிட்டிகேஷன் பண்ணிட்டதுக்கப்புறமா சோச் நடந்துச்சு. ஸோ இங்கே வந்து செல் ஆகும் அப்படின்ட்டு வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு சோச் நடந்து மார்க்கெட் நல்லா செல் ஆகிருக்கு. சரிங்களா? 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே பிவாய்ஸ் நடந்துட்டு மார்க்கெட் இங்கே வந்து சோச் நடக்கும் அப்படின்ட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே சோச் நடந்துச்சு. ஒருத்தருக்கு நான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபில் ஒருத்தருக்கு கால் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு லைவாகவே நான் வந்து இந்த சப்ளைலேருந்து மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்துடும். ஸோ எல்லோரும் மார்க்கெட் வந்து இங்கே சோச் நடந்துருச்சு அப்படின்ட்டு ட்ரேடர்ஸ்லாம் வந்து இங்கே பை போவாங்க. அது எங்கே பை போவாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் பை போவாங்க. ஸோ அவங்கள வந்து ட்ராப் பண்ணிடும் மார்க்கெட் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரியே இந்த சப்ளைல மிட்டிகேஷன் பண்ணிட்டு அவர் கேட்டார், இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா செல் போய்க்கலாமான்னு. ஓகே, செல் போய்க்கலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதே மாதிரி கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஆனால் வந்து நமக்கு புல் பேக் வந்து நடக்கலை. சரிங்களா? நமக்கு ஒரு வேல்யூபிளான புல் பேக் நடக்கலை. ஸோ நமக்கு பேஸும் இல்லை. அதனால் நம்ம என்ட்ரே ஆகலை இந்த ட்ரேடில். ஆனால் செல் ஆகும்னு தெரியும். ஸோ அதே மாதிரியே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கே அதே இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேஸில் மார்க்கெட் இங்கே ஒரு விக்கு விட்டுருக்கு பார்த்தீங்களா? மார்க்கெட் இங்கே ஒரு விக்கு விட்டுட்டு மறுபடியும் அகைன் மார்க்கெட் மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போது இந்த பிளாக்குக்கு ஒரு பவர் இருந்திருக்கு. சரிங்களா? ஏன் அந்த பவர் வந்துச்சு அப்படின்னா இங்கே சோச் ஆச்சு பார்த்தீங்களா? இந்த சோச் ஆகிறதுக்கு வித் இன்டிஸ்மெண்ட் இந்த இடம் வந்து இன்டிஸ்மெண்ட். இப்போது கரண்ட் மார்க்கெட் இங்கே ரன் ஆகுது அப்படின்னா இதுக்கு வந்து இன்டிஸ்மெண்ட் கிடையாது. நம்ம இந்த இடத்துல பை போக மாட்டோம். ஸோ இப்போ வந்து இன்டிஸ்மெண்ட் இங்கே பிவாய்ஸ் நடந்த பின்னாடி இது ஒரு இன்டிஸ்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இது இன்டிஸ்மெண்ட்டாக எடுத்துட்டு இங்கேருந்து பை போகும் அப்படின்ட்டு பையர்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பிளாக்ல என்டர் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த என்டர் ஆனதுக்கு ரீசன் தான் இந்த கேண்டில் மேலே போய் க்ளோஸ் வச்சது. ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா செல்லில் இருக்குது. ஸோ அதுக்கு ரியாக்ட் பண்ணும் தான். மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, ஒரு ஃபால் கொடுத்துச்சு, இங்கே சோச் கொடுத்துருச்சு. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ கிடைக்காதனால நம்ம வந்து என்ட்ரு ஆகலை. ஓகேங்களா? ஸோ இப்போது 4 ஹவரில் நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரி எங்கே போகலாம் அப்படின்ட்டு பார்த்துடலாம். சரிங்களா? நமக்கு இந்த லோ வந்து 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த லோ நமக்கு வந்து பிரேக் ஆகணும். பிரேக் ஆனதான் சோச். இது பிரேக் இன்கேஸ் இது பிரேக் ஆயிடுச்சுன்னு நம்ம இப்போ வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரிங்க. இது லோ, இது ஹை. ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக ஒரு லோ கொடுத்துருக்கான், மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹை கொடுத்துருக்கான். இப்போ இது வந்து சோச் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோச் ஆயிடுச்சு. சரிங்களா? சோச் ஆகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணும், மேலே இப்போ சோச் ஆகிடுச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கணும் மேலே. ஓகேங்களா? அது மேலே போகிறதுக்கு ஒரு பவர் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா இங்கே ஒரு பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேஸ்லேருந்து மேலே போகிறதுக்கு ஒரு பவர் கிடைக்கும். ஸோ இது இந்த பேஸை எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஹையெல்லாம் போய் உடைக்கும்லாம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு பவர் மட்டும்தான் இங்கே இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இங்கே சோச் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது என்னோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட்டை பற்றி நான் பேசிகிட்டே இருப்பேன். சரிங்களா? ஸோ அந்த இன்டியூஸ்மெண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து இன்டியூஸ்மெண்ட், இது இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டாச்சு. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு எங்கே சப்ளை இருக்குது, இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு நமக்கு ஒரு சப்ளை இல்லை 2 சப்ளை கிடைக்கும் கண்டிப்பாக. அப்போ 1 or 2 சப்ளையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், செல் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. சரி, இந்த மாடல் நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போது செல்லிங் வந்து எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய பிளாக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிளாக்கும் சப்ளை தான். இந்த பிளாக் சப்ளை எக்ஸ்ட்ரீம் சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலர் கேண்டல்
இது வந்து எக்ஸ்ட்ரீம் சப்ளை. சரிங்களா? 4 ஹவர் டைம் ஃப்ரேம். மார்க்கெட் வந்து இன்னும் பிரேக் பண்ணலை. பிரேக் பண்ணால் தான் இந்த சப்ளை ரெண்டும் ஒர்க் ஆகும். சரிங்களா? பிரேக் பண்ணாமல் மேலே வந்துச்சுன்னா இந்த சப்ளை ஒர்க் ஆனாலும் சரி, ஒர்க் ஆகலைனாலும் சரி, நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறது கிடையாது. சரிங்களா? ஏன்னா இந்த சப்ளை மிட்டிகேஷன் பண்ணிட்டு கீழே வர்றதுக்கு பவர் எப்படி வரும்னா, இந்த சோர்ஜ் பண்ணால் தான் இந்த சப்ளைக்கு பவரே கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதுவும் செல் ஆகலாம். ஆனால் இது கன்ஃபார்ம் கிடையாது. சரிங்களா? ஒன்ஸ் இந்த சோர்ஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக என்ன பண்ணலாம், இங்கே வந்து செல் பண்ணலாம். இப்போ இது 4 ஹவரில் இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், 15 மினிட்ஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கிறோம். 15 மினிட்ஸ் ரீஃபண்ட் பண்ணி டேரெக்டாக என்ட்ரி போகக்கூடாது. ஓகேங்களா? 15 மினிட்ஸ் ரீஃபண்ட் பண்ணி அது உள்ளே வருதான்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் 15 மினிட்ஸ் சொல்கிறேன். ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக்கே இல்லை, நமக்கு எந்த ஒரு பிளாக்கும் இல்லை. இங்கே வந்து பிளாக் வந்து இதுதான் இருக்குது, இங்கே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாம் மேலே தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்க, 4 ஹவருக்கு போயிருங்க. 4 ஹவரில் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் இங்கே சோர்ச் நடந்துட்டு இங்கே போயிட்டு ஒரு 4 ஹவரோட பிளாக் இது. இந்த இடத்துல 15 மினிட்ஸில் ஒரு சோர்ச் கொடுக்குதான்னு பாருங்கள். உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு பேஸை பிடிச்சி என்ன பண்ணுறீங்க, ஒரு சப்ளை எடுத்து கன்ஃபர்மேஷன் என்ட்ரி பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. என்னோட போன வீடியோவில் வந்து ஹவு டு டேக் அ கன்ஃபர்மேஷன் என்ட்ரி அப்படின்ட்டு கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் என்ட்ரி நமக்கு கொடுத்துச்சுன்னா சப்ளையில் என்ன பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். இந்த பிளாக் வரலும் என்ன பண்ணுங்கள், ஹோல்டு பண்ணி டார்கெட் வந்து புக் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து இந்த பிளாக்ல மிட்டிகேஷன் நடக்கலை அப்படின்னா டார்கெட் இங்கே போடுங்க. சரிங்களா? இப்போ இங்கே செல் போகிறீங்க அப்படின்னா டார்கெட் இங்கே போடணும். மார்க்கெட் வந்து இப்படி சோர்ச் கொடுத்துட்டு இப்படி வருதுன்னா டார்கெட் இங்கே போட்டுக்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் இந்த டிமாண்டில் எடுத்துட்டு கீழே வருதுன்னா இந்த டிமாண்ட் எவ்வளோ தூரம் இந்த விக்கு விட்டுருக்கோ அவ்வளோ தூரம் என்ன பண்ணுங்க, டார்கெட் போடுங்க. சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிள் தான். இல்லைனா நீங்கள் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் நல்லா எடுத்துருச்சு, சப்ளை எடுத்துருச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த லோ வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். என்னோட சஜஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த லோ வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கன்னு தான் என்னோட சஜஷன் இருக்கும். நான் இப்படி தான் ஹோல்டு பண்ணுவேன். சரிங்களா? ஆனால் 1 மந்த் கூட ஆகலாம் இந்த மூமெண்ட் கிடைக்கிறதுக்கு. 1 மந்த் ஆகலாம், 1 வீக்கும் ஆகலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ணுங்கள். இப்போ 15 மினிட்ஸில் மேலே போயிட்டு சப்ளை வந்து மிட்டிகேஷன் பண்ணிட்டு வருதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய சப்ளை இருக்கு பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுது, மார்க்கெட் வந்து மிட்டிகேஷன் பண்ணுது. சரிங்களா? இது வந்து 15 மினிட்ஸ். சரிங்களா? ஸோ மார்க்கெட் இந்த லோவை ஸ்வீப் பண்ணாலும் சரி, இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து செல் போகிறோம். இந்த இடத்துல செல் போகிறோம். இந்த இடம் இங்கே வந்து நம்ம செல் போகிறோம் பார்த்தீங்களா, அது வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து சோர்ச் நடக்குது அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல சோர்ச் இந்த லோ வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த எஸ்எல் எடுத்து இப்படி மூவ் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? மூவ் பண்ணிடுங்க. இல்லைனா ஒரு ஆஃப் இடத்துல வச்சுருங்க. உங்களுக்கு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கீழே தான் போகும் அப்படின்னா எஸ்எல் அப்படியே மூவ் பண்ணிடுங்க. நியூஸ்லாம் வரும்போது கண்டிப்பாக பிரேக் டவுன் பண்ணணும். இந்த எஸ்எல் எடுத்து என்ட்ரி பாயிண்டில் கண்டிப்பாக வைக்கணும் நியூஸ்லாம் வரும்போது. சரிங்களா? இப்படி ட்ரேட் பண்ணுங்கள். எஸ்எல்ல வந்து நமக்கு எஸ்எல் டிகர் ஆகிறது ரொம்ப மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து குறைக்கப்படும். சரிங்களா? ஓகே, 2 சப்ளை 1 2. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் சோர்ச்சுக்கு அப்புறம் தான் இந்த சப்ளை பவருங்க. நல்லா பார்த்துங்க, இங்கே சோர்ச் நடக்காமல் மேலே வருதுன்னா இது பவர் கிடையாது, செல் பண்ணக்கூடாது. இந்த இடம் இந்த லைனை வந்து சோர்ச் பண்ணணும். இது சோர்ச் பண்ணணும். இந்த லைன் இருக்குல்ல, இந்த சோர்ச்ன்றத இடத்த சோர்ச் பண்ணிட்டு மேலே வந்துச்சுன்னா ஓகே, இப்படி நடக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த சப்ளையை மட்டும் விட்டுறாதீங்க. இதில் ஹோல்டு பண்ணிங்கன்னா, ஒரு ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டு பிரேக் ஈவன் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த லோ வரைக்கும் அடிக்கணும். சரிங்களா? மினிமம் ரிஸ்கில் பெரிய ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேமில் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ப்ரீமியமில் மார்க்கெட் இப்போ வந்து டேர்ன் ஆயிருக்கு. அதுவும் இந்த இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து திரும்பும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன், EURUSD அப்படின்ட்டு. அந்த வீடியோலாம் போய் பாருங்கள் புதுசுனா. ஓகேங்களா?
ஸோ அதே மாதிரி திரும்பிடுச்சு மார்க்கெட். இப்போ வந்து இந்த இடம் தான் நமக்கு வந்து செல்லிங்க்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா, இந்த இடத்துல கண்டிப்பாக செல் போயிருங்க. ஓகேங்களா, ஸோ இப்போது இதையும் வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டு மேலே வருதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய பிளாக் இருக்குல்ல, இங்கே இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து நமக்கு வந்து செல் ஆகலாம். இதுதான் எக்ஸ்ட்ரீம் பிளாக் இந்த இடம். சரிங்களா, சரி ஓகே, பார்த்து பண்ணுங்கள். ரிஸ்க்கை வந்து ரொம்ப கம்மியாக வைங்க. ரிஸ்க் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஒரு ஆர்டரில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், எப்படி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி இது பண்ணணுமா, அதை பற்றி நான் லேட்டராக வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் கூட 20 எஸ்எல் வாங்கினா கூட நீங்கள் வந்து உங்களுக்கு காலி ஆகாது. சரிங்களா,